பொதுவாக ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்கோ, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இசை வெளியீட்டு விழாவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்கும். ஏன்னா ரஜினி இருக்கார் இல்லையா, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த மாதிரி அப்படின்னே சொல்லலாம். பட் ஜெயிலர் வெளியீட்டு விழாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொன்ன காக்கா கழுகு கதை இருக்கு இல்லையா, அந்த கதை அப்படின்றது அப்படியே ரஜினிக்கு தான் நெகட்டிவாக மாறிச்சு. ஏன்னா விஜய் ரசிகர்கள் எல்லாருமே விஜய் தான் இன்டெரக்டாக பார்த்தோம் அப்படின்னா ரஜினி காக்கான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் வச்சு செஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி லியோ இசை வெளியீட்டு விழா இருக்கு இல்லையா, அதுலேயுமே விஜயும் இது சம்மந்தமாக பேசியிருந்தாரு. ஸோ ரஜினிக்கும் விஜய்க்கும் இது ரொம்ப பெரிய பனிப்போரா போய்கிட்டு இருக்கும்போது நேற்று நடந்து முடிஞ்ச லால் சலாம் திரைப்படத்துக்கான இசை வெளியீட்டு விழா இருக்கு இல்லையா, நான் சொன்ன காக்கா கழுகு கதை அப்படின்றதுல விஜய் மீன் பண்ணி சொல்லவே கிடையாது. நான் விஜயை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கப்படுது. விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன், ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறது ரெண்டு பேர்த்துக்குமே மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவர் அரசியலுக்கு வேறு வரப்போறாரு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் இந்த காக்கா கழுகு கதை இருக்கு இல்லையா, அந்த போர் அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பெருமிச்சு விட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு மறக்காம நம்ம